ஆர்சிபிக்கும் ஆர்ஆருக்கும் நடந்த மேட்ச்ல ஆர்ஆர் பாத்தீங்கன்னா 4 விக்கெட் வித்தியாசத்துல அபாரமா ஜெயிச்சிட்டாங்க. ஆர்சிபி என்னமோ கப்பு ஜெயிக்க போகுது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பில்டப் போட்டுட்டு இருந்தாங்க. பார்த்தா எலிமினேட்டர்ல எலிமினேட் ஆகி போயிருச்சு. இதுக்குதான் இவ்வளவு பில்டப்பா அப்படின்னு சொல்லிட்டு சோசியல் மீடியா ஃபுல்லா கழுவி ஊத்திட்டு இருக்காங்க. எப்ப நீங்க தலைக்கு ஹேண்ட் ஷேக் கொடுக்காம போனீங்களோ அப்பவே நீங்க தோத்துட்டீங்கடா அப்படின்னு சொல்லிட்டு சிஎஸ்கே ஃபேனு தலை ஃபேன்ல சொல்லிட்டு இருக்காங்க. 1 2 3 என்னடா என்ற திருப்பி கொடுக்கணும்ல. ஏதோ லாஸ்ட் 3 இயர் இவங்க எலிமினேட் பண்ணிருக்காங்க. 3 பேத்தையும் சேர்த்து எலிமினேட் பண்ண போகுது ஆர்சிபின்னு சொல்லிட்டு இருந்தா மேட்ச்லயே கேவலம் ஜெயிக்க முடியாம போயிருச்சு. என்ன பில்டப். ஆர்ஆர் அட்மின் கலாய்ச்சிட்டான். நவ் நாட் ஸ்கிரீனிங் அகமதாபாத் கேஜிஎஃப் கிடையாது ஒன்னும் கிடையாது போடா அப்படின்ட்டாங்க. மேக்ஸ்வெல் டக் அவுட். மேக்ஸ்வெல் டக்கு 100 கோடி சம்பளம் வாங்கின ஆக்டர் கூட இவ்வளவு நடிக்க மாட்டான்டா. மேடம் இது ஆக்ஷன். ஹலோ லேடிஸ் கப் அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆம்பளை கப்பு எங்களுக்கு தான், ஆம்பளை கப்பு எங்களுக்கு தான் அப்படின்னாங்க. ஆம்பளை கப்பு கிடைக்கவே கிடைக்காதுட்டு இருக்கு. ஆர்ஆர் ஈசாலாவும் கிடையாது ஒன்னும் கிடையாது போடா அப்படின்னு சொல்லிட்டு சேட்டாதான் அப்படின்னு சொல்லிட்டு சேட்டா செஞ்சுட்டாரு ஆர்சிபிய. டிகே நாக் அவுட் மேட்ச் எல்லாம் வந்தா ஆடவே மாட்டேங்கிறாரு. கட்டை போட்டு டெஸ்ட் மேட்ச் ஆடி தோக்க வச்சிட்டாரு. சோ ரிட்டையர்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஹாப்பி ரிட்டையர்மெண்ட் டிகே. ஐ வாண்ட் லெட் யூ கோ ஆஃப் லூசர்ஸ் டோன்ட் ஹிட் மீ ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு தலதோனி ஆளுகளை வச்சு அடிக்க விடுறாங்களாமா ஆர்சிபிய. காமெடி ஆவேசத்துல வர மாதிரி 6 கன்சிக்யூட்டிவ் வின் 2 எலிமினேட் இன் பிளே ஆஃப். இதுக்கு எதுக்குடா பிளே ஆஃப் வரணும்? நீங்க வராம இருந்திருக்கலாமே. வேற டீம் சான்ஸ் எடுத்துக்கிட்டு நீங்களும் வின் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க. துஷார் தேஷ்பாண்டே சும்மா இல்லாம பெங்களூர் காண்ட் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து போட்டு ஃபேன் வார் இவரே உருவாக்கிட்டு இருக்காரு. சிறப்புடா அப்படிங்கிறாங்க. திஸ் இஸ் தி ஃபர்ஸ்ட் டைம் a team is losing in play off after winning an IPL. Bro 30 won the IPL. ஆமா சிஎஸ்கே ஜெயிச்சோனே ஐபிஎல் ஜெயிச்ச மாதிரி என்ன சீனு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு தெரியல சிஎஸ்கேவே இந்த டைம் வீக்கா தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. விராட் கோலி ஷேக்கிங் ஹேண்ட்ஸ் வித் ஆர்ஆர் பிளேயர்ஸ் ஈவன் ஆஃப்டர் ஹி லாஸ்ட் தி மேட்ச். ஆமா ஜெயிச்சிருந்தா கை கொடுக்காம ஓடிட்டு இருந்திருப்பீங்க. தோத்தோடனே கை கொடுத்துதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏட்ட சொல்றாங்க. 17 வருஷம் ஜேர்னியை பாருங்க guys. 7 ரன்னர் அப், செமிஃபைனல் ரன்னர் அப், 5th 7th குவாலிஃபை டு ரன்னர் அப், லாஸ்ட் 6th லாஸ்ட் எலிமினேட்டர் குவாலிஃபை டு 5th எலிமினேட்டர். என்ன ஒரு கேவலமான ரெக்கார்டு. எடா பொம்பளை கப்பு ஹாப்பி ஒன்னு அத மொத்தமா செஞ்சிட்டீங்க. சோலி முடிச்சு அனுப்பிச்சு விட்டீங்களே அப்புறம் என்ன ஹாப்பி. சொந்த கிரௌடியே சைலண்ட்னு சொல்லும் போதே தெரியும் நீ பல்பு வாங்குவேன்ட்டு. நிறைய பேருக்கு இதான் guys பிடிக்கவே இல்ல. கோலி ஆட்டிடியூட் இருக்கலாம் ஆனா ஃபேன்ஸ் கிட்ட காட்டக்கூடாது. ஃபேன்ஸே சைலண்டா இருன்னு சொன்னப்பயே நிறைய பேர் ஆர்சிபிக்கு அகேன்ஸ்டா திரும்பிட்டாங்க. இருந்தாலும் கோலியோட ரெக்கார்டை பாருங்களேன். 741 ரன், 61 ஆவரேஜ், 150 ஸ்ட்ரைக் ரேட், 550 ஒரு செஞ்சுரி. இதை விட வேற என்னடா வேணும் அப்படிங்கிறாங்க. ஆனா கப்பு வேணும் பாஸ். அதை ஜெயிக்காம ரன் அடிச்சு என்ன பிரயோஜனம் அப்படிங்கிறாங்க. ஜேவியரே கலாச்சு விட்டாரு. 6 மேட்ச் இன் ரோ பட் லாஸ்ட் தி 7th ஒன். தலஃபர் ரீசன். என்னது தலஃபர் ரீசனா? எப்படி காமெடி பண்ணிருக்காங்க. இந்த மெசேஜ் இஸ் கிளியர். ஆர்சிபி கம்பேக் கொடுத்தனா கோச் 0.01ல இருந்து கம்பேக் ஃபார் ஏஜஸ் அப்படிங்கிறாங்க. கம்பேக் கொடுத்த என்ன பிரயோஜனம்? கப்பு அடிக்கணும். என்ன பண்றது கஷ்டமா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கடைசியா கோலிவே ஓட்ட ஆரம்பிச்சிட்டானுங்க. ஒரு மாசம் கழிச்சு கோலி T20ல ரன் அடிக்கணும்னு சொல்லிட்டு சப்போர்ட் பண்ணுவாங்க. இதுதாண்டா உலகங்கிறது. ஆர்சிபி என்ட்ரிங் பிளே ஆஃப். ஈசாலா கப் நமதே. ஆஃப்டர் லூசிங் எலிமினேட்டர் ஈசாலா ஹார்ட் நமதே. வழக்கம் போல ஹார்ட் ஜெயிச்சிருச்சு ஆர்சிபி ஃபேன்ஸ். எங்களுக்கு கப்பு தேவையில்லை, சிஎஸ்கேவை ஜெயிச்சதே போதும். ஆஹா எப்படி சமாளிச்சுட்டு இருக்கீங்க. அப்ப என்னைக்கு தாண்டா கப்பு ஜெயிப்பீங்க அப்படின்னு ஹேட்டர் சொல்றாங்க. வின்னிங் ட்ராஃபி இஸ் நாட் ஈஸி. தீஸ் கைஸ் மேட் இட் லுக் ஈஸி. ஆமா ரோஹித் தலதோனி மட்டும்தான் அசால்ட்டா அடிப்பாங்க. மத்தவங்களுக்கு எல்லாம் ரொம்ப கஷ்டம் தான் ஐபிஎல் கப்பு. சேட்டாதான் அம்மாக்கா ஐபிஎல் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்ஆர் சிஎஸ்கே காக்க பழி வாங்கிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ட்ரால் பண்ணிருக்காங்க. கண்ணன் தேவன் டீப்புடி இப்போதைக்கு இங்க பழைய எடிட்ல கொண்டு வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா எடிட்டையும் கொண்டு வாடா. சிஎஸ்கேவை ட்ரால் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு பண்ணு. ஆர்சிபிஎன் நவ் ஈசலா கப் நகி பேச தெரியாது மேடம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஃபேன்ஸும் அமைதியா போயிட்டாங்களாமா. அடுத்த வருஷம் அதுக்கு கம்பேக் வருவாங்கல்ல. அஞ்சல் பாய்ஸ் ஈகலி வெயிட்டிங் ஃபார் ஆர்சிபி vs ஆர்ஆர் ரிசல்ட்ஸ். சொன்ன மாதிரி ஆர்ஆர் கிட்ட தோத்து போயிடுச்சு. சோசியல் மீடியா வச்சு போலாபலன்னு பொழக்குறாங்க. ஈசலா கப் நகி ஓட்ரா வீட்டுக்கு 17 பாடா எங்க கப்பு உன்ன கிளறாதீங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு புண்படுத்திக்கிட்டே இருக்காங்க. 0-17 ஸ்ட்ரீக் மெயின்டைன் ஆயிட்டே இருக்கு ஆர்சிபிக்கு. டிஃபரன்ஸ் பிட்வீன் ஜோக்கர் அண்ட் சாம்பியன். ஏதோ ஃபாஃப் இப்படி பார்த்தா கப்பு ஜெயிப்பாருன்னு சொல்லிட்டு இருந்தானுங்க. ஆனா அது எல்லோ ஜெர்சியில பாக்கணும் பாஸ், அப்பதான் ஜெயிப்பாரு. தி கேம் டு விட்னஸ் ஆர்சிபி கெட்டிங் நாக்ட் அவுட் லைவ். ஆமா கொஞ்ச நஞ்சு ஆட்டமா போட்டீங்க, லைவ்ல நீங்க ஜோக் ஆகிறத பாக்கணும்டா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துட்டாங்க. காமெடி. சஞ்சு சாம்சன் என்ன சொல்லியிருக்காருன்னா நான் 100% கிடையாது, காய்ச்சல் சளியில இருந்துச்சு அப்படிங்கிறாரு. 100% இல்லாமே இப்படி பிறந்திருக்காருன்னா 100% இருந்தா வச்சு செஞ்சிருப்பாரு சஞ்சு. இயல்பு நிலைக்கு திரும்பியது ஆர்சிபி அப்படின்னு சொல்லிட்டு என்றும் அவன் ஜோக்கரே அப்படின்னு சொல்லிட்டு ஃபன் பண்ணிட்டாங்க. ஆர்சிபி எலிமினேட்டட் பை ஆர்ஆர். சிஎஸ்கே எலிமினேட் பண்ணா கப்பு தரமாட்டாங்க சம்பந்தம் அப்படின்னு சொல்லிட்டு கப்பும் கிடையாது ஒன்னும் கிடையாது. 16 ஒரு செலிப்ரேஷன் போட்டான் பாரு. சிராஜ் மட்டும் சும்மாவா குட்டி விராட் கோலிடா அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டிடியூட்ல விராட்டுக்கு ஈக்குவலா நிப்பாருல. மேக்ஸ்வெல் வில் ஜாக்ஸுக்கு பதிலா ரீப்ளேஸ்மெண்ட் நினைச்சிட்டு இருந்தாங்க. ஒன்னும் நடக்கல. டக் அவுட். மேக்ஸ்வெல் 18 டக்கு, டிகே 18 டக்கு. எப்படிரா கப் அடிக்கும்? மேக்ஸ்வெல் பாத்தீங்கன்னா ஆவரேஜ் 5 ரன். இப்ப எங்க தோத்தன்னு தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் கேட்பாங்க. துண்டு 18
17 தடவை தான் தவறும். அவர்கிட்டே இருந்தா எப்பதான்டா தவறாம வின் பண்ணுவீங்க சொல்லுங்க. 2022லயும் RR கிட்ட நாக் அவுட் ஆனாங்க, 24லயும் RR கிட்ட நாக் அவுட் ஆனாங்க. போய் சொல்லு சேட்டா பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு RR தான் நியூ RCBயோட எனிமி. 5 கப் ஜெயிச்சவரே அமைதியா விவசாயம் பக்கம் போயிட்டாரு. 4 நூற்றாண்டுக்கு அப்புறம் பிளே ஆஃப் வந்துட்டு அநியாயம் பண்றீங்களா RCB? ஆமா, கொஞ்சம் நஞ்சு ஆட்டமா போட்டாங்க 2 நாள், ஒரே ஃபன்னா போயிட்டு இருந்துச்சு. எல்லாத்துக்கும் வச்சு செஞ்சிருச்சு. திங்கிங் 1 பாவம் RCB கப் அடிக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா திங்கிங் 2 கப்பே அடிக்காம இவனுங்களை ட்ரால் பண்றானுங்க, இவ்வளவு ஆட்டிடியூட் காட்டுறானுங்க. அப்ப கப் அடிச்சா எவ்வளவு ஆட்டிடியூட் காட்டுவாங்க, கப்பே அடிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு பல பேர் முடிவு பண்ணிட்டாங்க. உண்மைதான் கைஸ். எப்ப CSK MI எல்லாம் ட்ரால் பண்ணாங்களோ அப்பவே அவங்க தோத்துட்டாங்க. ஃபேன் சப்போர்ட் இழந்துட்டாங்க. அதர் டீம் ஃபேன் சப்போர்ட். ஐயா வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு CSK எல்லாம் ட்ரால் பண்றாங்களாமா, ஃபேன்ஸ் வச்சு செஞ்சிட்டு இருக்காங்க. ஹவு டு வின் IPL கப், ஃபர்ஸ்ட் கப்பை எல்லாம் தொடச்சு வை, அப்புறம் சொல்லி தரேன், எல்லாம் என் நேரம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபன்னு. RCB இன்னும் 100 வருஷத்துல ஒரு கப்பு கூட அடிக்காதட்டு இருக்கு. அழு நல்லா அழு அப்படின்னு சொல்லிட்டு CSK ஃபேன்ஸ் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்களாம். 3:45 என்னடா தூக்கம் அப்படின்னு சொல்லிட்டு 3:45 கூட நீ தூங்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எழுப்பி விட்டுட்டு இருக்காங்க. திஸ் மூமெண்ட் பரவாயில்ல, இந்த டைம் RCB வின் பண்ணிட்டோம்னு நினைச்சா நிறைய பேர் RCBக்கு அகைன்ஸ்டா மாத்தி விட்டுட்டான். ஆமா, கோலி மட்டும் அமைதியா இருந்தாருன்னு வைங்க, எல்லாரும் RCBக்கு சப்போர்ட் பண்ணிருப்பாங்க. அப்பயே அவங்க ஜெயிக்க மாட்டாங்க, அது வேற விஷயம். இருந்தாலும் சப்போர்ட் ஆச்சு இருந்திருக்கும். இன்னைக்கு ஒரு RCB சம்பவம் இல்லைன்னா RCBக்கு சம்பவம், வேற என்ன சந்தேகம், RCBக்கு தான் சம்பவம். ஆஸ்னா என் விசுவாசம் CSK கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு சரியான பர்ஃபார்மன்ஸ் ஆஸ்னா. ரொம்ப தேங்க்ஸ் ஆஸ்னா. 2025 18th எடிஷன் புரியல 18th சார் ஜீனியஸ் நீங்க அப்படின்னு சொல்லிட்டு 18வது வருஷம் தான்டா 18ஆம் நம்பர் போட்ட கோலி வந்து கப்படிப்பாருன்னு சொல்லிட்டு இன்னொரு மேட்சிங். இப்படியே வருஷம் ஏதோ ஒன்று சொல்லுங்க. RR ஃபார் மை மஹிபாய் அப்படின்னு சொல்லிட்டு காலைக்காக வின் பண்ணிட்டாங்களாமா. சூப்பர் RR. விராட் நாட்டு RCB ஃபேன்ஸ் ஈஸியாலா கப் இல்ல, லாலி பப்பு தான், ஆயில வெஸ்ட் போங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. ஸ்டாக் நடிப்பை விட்டு விலகுவதாக தகவல். டிராவிஸ் ஹெட் ஒரு விக்கெட் எடுத்தாரு பாருங்க, வேற மாதிரி. வேர்ல்டு கப்புக்கு சாம்பிள் காட்டினாரு. இந்தியா கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. அக்ரஷன் விக்கிங் கோலி எங்க இருக்கீங்க? உஸ் இதெல்லாம் பண்ணலையப்ப, கொஞ்சம் பண்ணதுக்கே வச்சு செஞ்சுட்டாங்க. தோத்ததுக்கு அப்புறம் எப்படி பண்ண முடியும்? CSK ஃபுல்லா ரவுண்டு கட்டிட்டாங்கல்ல, நெக்ஸ்ட் சீசன் முட்டு கொடுக்க ரெடி ஆகுங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு RCB ஃபேன்ஸ் நம்பிக்கை இழக்கல. அதனால தோனி கிட்ட RCB ஜெர்சி எடுத்து காட்டினாங்க. இப்ப அதே மாதிரி CSK ஃபேன் பண்ணிட்டு இருக்காங்களாம். அது இப்படியே போயிட்டு இருக்கு. பாய்ஸ் அட்டாக் அப்படின்னு சொல்லிட்டு CSK ஃபேன்ஸ் எல்லாம் அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்களாம். 6 கன்சிக்யூட்டிவ் வின்ஸ் பட் நாக் அவுட் இன் பிளே ஆஃப். இதுக்கு பேர் கம்பேக்கா? ஆமா, கம்பேக்னா கப்பு ஜெயிக்கணும். இப்படி எலிமினேட் ஆகிறது பேர் கம்பேக்கே கிடையாது. மும்பை பண்ணிருக்கு பாருங்க ஒரு காலத்துல. ஃபர்ஸ்ட் 6 மேட்ச்ல ஒரு வின்னு, அப்புறம் தொடர்ந்து 9 மேட்ச் வின்னு, கப்பும் அடிச்சாங்க. இஸ் நாட் எவ்ரி ஒன் கப் ஆஃப் டீ அப்படின்னு சொல்லிட்டு ரோஹித் சர்மா தான்டா கெத்து அப்படிங்கிறாங்க. எங்கனால கப் அடிக்கவே முடியாதா பாட்டி, நஹி பேட்டா. பவுண்டரி லைன்ல நின்னு கியாமியான்னு கத்துவியே, இப்ப கத்து பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விராட் கோலிவே ட்ரால் பண்றானுங்க. அந்த மாதிரி ஆயிப்போச்சு. அங்க 3வது ஒரு நெருப்பாம்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அஸ்வின் எடுத்து சொருகிட்டார்ல பவுலிங்ல. RR வின் பை 4 விக்கெட்ஸ், எலிமினேட் RCB. 2 வருஷமா ஒன்னா இருந்திருக்கும். உங்களுக்காக இது கூட பண்ணலாம்னா எப்படி சார்? தெரியாம பண்ணிருப்பான். அது எப்படி தெரியாம தெரிஞ்சுக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வச்சிட்டாங்க. எல்லாரும் RCB எலிமினேட்டட் ஃப்ரம் IPLனு சொல்றாங்க. ஆனா அவங்க தான் 4 நாள் முன்னாடியே கப்பு வாங்கி செலிப்ரேஷன் பண்ணிட்டானுங்களே. ஆமா, கப்பு வாங்கின மாதிரி செலிப்ரேஷன் வேற மாதிரி. சரி, அடுத்தது பாத்தீங்கன்னா வார்ம் அப் பிக்சர் வந்து 1ஆம் தேதி ஜூன்ல நடக்குது, இந்தியா வர்சஸ் பங்களாதேஷ். அதுக்கு எல்லாரும் மறக்காம வந்துருங்க. அந்த மேட்ச்ல எல்லாரும் கோலிக்கு சப்போர்ட் பண்ணுவோம். IPL நடந்ததை IPL-ஓட மறந்துருவோம் கைஸ். இனிமே நம்ம எல்லாம் ஒரே டீம் இந்தியா, அந்த ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி ஓகே கைஸ், இந்த மேட்சை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அடுத்தது யாரு IPL கப் வின் பண்ணுவா? நான் வந்து KKR வின் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ நல்லா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க கைஸ். நான் வேற ஒரு சிறப்பான தரமான வீடியோட உங்களை பாக்குறேன். கவின் ஆர்மி பாய்.